பீகாரின் முதலமைச்சராக 10வது முறையாக பதவியேற்றுள்ள நிதிஷ்குமார் உள்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளை பாஜகவிடம் பறிகொடுத்துள்ளது ஐக்கிய ஜனதா தளம் தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் கட்சியான ஐக்கிய ஜனதா தளத்துக்கு 8 அமைச்சர்கள் மட்டுமே உள்ள நிலையில் கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சி உள்துறை உள்பட முக்கிய இலாக்காக்களுடன் 14 அமைச்சர்களை பெற்றுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் 89 தொகுதிகளை வென்று தனிப்பெரும் கட்சியாக பாஜக உருவெடுத்தாலும் அந்த கட்சிக்கு ஐக்கிய ஜனதா தளத்தை விட 4 எம்எல்ஏக்கள் மட்டுமே கூடுதலாக உள்ளனர். ஆனால் அமைச்சரவையில் துணை முதலமைச்சர் உள்பட 14 அமைச்சர்கள் பாஜகவை சேர்ந்தவர்களாக உள்ள நிலையில் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த 8 பேர் மட்டுமே அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். 4 எம்எல்ஏக்கள் குறைவை காரணம் காட்டி அமைச்சரவையில் 6 இடங்கள் குறைக்கப்பட்டுள்ளது மட்டுமின்றி முக்கிய துறைகளையும் பாஜகவே எடுத்துக் கொண்டுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளாக பீகாரின் உள்துறையை கவனித்து வந்த நிதிஷ்குமார் தற்போது பாஜகவை சேர்ந்த துணை முதலமைச்சரான சாம்ராட் சௌத்ரிக்கு உள்துறையை விட்டுக் கொடுத்துள்ளார். இதன் மூலம் பீகார் மாநில அரசின் மொத்த அதிகாரத்தையும் பாஜக தன்வசப்படுத்திக் கொண்டதாக கருதப்படுகிறது. உள்துறை மட்டுமின்றி சுகாதாரம், விவசாயம், வருவாய்த்துறை, நிலக்கரி, தொழில்துறை, சாலை கட்டுமானம், நகர்ப்புற வளர்ச்சி, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆகிய முக்கிய துறைகளையும் பாஜக கைப்பற்றியுள்ளது. நீர்வளம், கட்டுமானத்துறை, ஆற்றல் மற்றும் எரிசக்தி, கிராமப்புற வளர்ச்சி மற்றும் கல்வி உள்ளிட்ட துறைகள் மட்டுமே ஐக்கிய ஜனதா தளம் அமைச்சர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்க 26 பேர் கொண்ட அமைச்சரவையில் 10 வாரிசுகள் இடம்பெற்றுள்ளதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஷகுனி சௌத்ரியின் மகன் சாம்ராட் சௌத்ரி, முன்னாள் முதலமைச்சர் ஜித்தன் ராம் மஞ்சியின் மகன் சந்தோஷ் சுமன் மஞ்சி அமைச்சராக பதவியேற்றுள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் உபேந்திரா குஷ்வாகாவின் மகன் தீபக் பிரகாஷ் தேர்தலில் நிற்காத நிலையிலும் அமைச்சராக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஒன்றிய அமைச்சர் திக் விஜய் சிங்கின் மகள் ஸ்ரேயாசி சிங், முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஜெய் நாராயண் நிஷாத்தின் மருமகள் ரமா நிஷாத், முன்னாள் அமைச்சர் மகாவீர் சௌத்ரியின் மகன் அசோக் சௌத்ரி, முன்னாள் எம்எல்ஏ ஜெகதீஷ் பிரசாத் சௌத்ரியின் மகன் விஜய் சௌத்ரி, முன்னாள் எம்எல்ஏ நவீன் கிஷோர் சின்ஹாவின் மகன் நிதின் நவீன், முன்னாள் அமைச்சர் சந்திரிகா ராமின் மகன் சுனில் குமார், ஜேடியு சமதா கட்சியாக இருந்தபோது மாவட்ட தலைவராக செயல்பட்ட பூட்டான் சிங்கின் மனைவி லேசி சிங் ஆகிய 10 வாரிசுகளுக்கு நிதிஷ்குமார் அமைச்சரவையில் இடமளிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவையில் அதிக இடங்களையும் முக்கிய இலாக்காக்களையும் பாஜக பறித்துக் கொண்டதும் அமைச்சரவையில் அதிகளவு வாரிசுகளுக்கு இடமளிக்கப்பட்டுள்ளதும் ஜேடியு தொண்டர்களை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.